5 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த சட்னி செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக அடுத்து இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா வதங்கிக்கட்டும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். அதுக்கடுத்து ஒரு 4-5 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் எப்படினாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் வரப்போகிறாங்க. கருவேப்பிலை 2 நல்லா ஒரு பெரிய கொத்து கருவேப்பிலை இது எடுத்துருக்கிறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கிக்கட்டும், ரொம்ப சுருளை வதக்கிடக்கூடாது. அதுக்கடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. தேங்காய் செல், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்ம கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நிறையா இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டா அடடடா சூப்பராக இருக்கும்.